இந்த தீபாவளிக்கு தேங்காய் பர்பி ஸ்வீட் செஞ்சுக்கலாம். இந்த பர்பி வந்து நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க. நான் வந்து 2 தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது, பெருசாக ஒன்று இருக்குது. நான் ஒன்று பத்தாது அப்படின்றதுனால 2 தேங்காய் போட்டிருக்கேன். நான் வந்து துருவ போகிறேன். பீஸ் போட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். துருவிட்டோம்னா நம்ம 5 நிமிஷத்தில் துருவிடலாம். துருவிட்டு அந்த ஓட்டில் ஒட்டி இருக்கிற தேங்காயெல்லாம் நம்ம வந்து துருவக்கூடாது. மேலோடு அப்படியே துருவணும். அப்போ தான் நமக்கு தேங்காய் பர்பி அப்படின்னாவே வெள்ளையாக இருக்கும். இது கூட வெல்லமெல்லாம் போட்டு செய்யக்கூடாது. வெல்லம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா கலர் மாறிடும். நான் சர்க்கரை தான் போட்டு செய்ய போகிறேன். வெள்ளை சர்க்கரை தான் போட்டு செய்ய போகிறேன். இது வந்து நான் துருவி இருந்தாலும் கூட பல்ஸ் மோரில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறன்னு இருக்கக்கூடாது. பர்பி அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால் வந்து பாருங்கள், பல்ஸ் மோரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். எல்லா தேங்காயுமே நான் சுற்றி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். எல்லாத்தையுமே நான் சுற்றிட்டேன். தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த கப்பால் வந்து எனக்கு 2 கப்பு வந்து கிடச்சிருக்குது. தேங்காய் துருவல் 1 கப்பு கொட்டியிருக்கேன். இது 2வது கப்பு. இந்த 2 கப்புமே எனக்கு தேங்காய் துருவல் கிடச்சிருக்குது. மிக்சியில் போட்டதுக்கப்புறம் நம்ம அளந்துருக்கோம். அதே கப்பாலேயே நான் 1½ கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த தேங்காயை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுக்க வேண்டாம், ஒரு அரைப்பதம் நமக்கு வறுத்தா போகிறோம். அந்த பால் இதில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஈரப்பதம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு நல்லா வந்துச்சுன்னா போகிறோம். ரொம்பவும் வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பர்பி சாப்பிடும்போது சக்கை மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக வறுக்க வேண்டாம், ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வறுத்தா போதும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் மீதி வந்து நமக்கு பாலில் வந்து வெந்து வந்துடும். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். பாலில் 2லேயுமே வெந்து வரும்போது. ரொம்பவும் வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா அப்படி சக்கை மாதிரி இருக்கும். பால் ஈரப்பதமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்து வறுத்துக்கோங்க. மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் வறுத்து முடிச்சிட்டேன். நான் 1½ கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். அதே கப்புலையே நான் தேங்காய் வளர்ந்தேன். அந்த கப்புலையே நான் சர்க்கரையும் எடுத்துக்கிறேன். இதே கப்புலையே வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற விட்ட பால் தான். ஆற விட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னாக்கா சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பால் ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் 1/4 கப் அளவுக்கு தான் நான் பால் விட்டுருக்கேன். தண்ணி விடக்கூடாது, பால் தான் விட்டுருக்கேன் நான். இது வந்து பால் ஊற்றிருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம 10 நாள் 15 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகாது. நம்ம வந்து பாகு பதம் பார்க்காம நம்ம செய்கிறோம். அதனால் பாகு வந்து நமக்கு அந்த தேங்காயில் அந்த சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, தேங்காயும் சர்க்கரையும் அதுலேயே நமக்கு பாகு கிடச்சிடும். நமக்கு கரெக்டான பக்குவம் வரும்போது நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த பர்பியை கொட்டுறதுக்கோசரம் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ரவையை வறுத்துக்கிறேன். நீங்கள் ரவை வறுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா கடலை மாவு கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம். அது வந்து நமக்கு கலர் சேஞ்சு கொடுத்துரும். அதனால் நான் ரவையே வறுத்துருக்கேன். அந்த ரவையை வந்து அப்படியேவும் போட்டுக்கலாம். அப்படியே போட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கருக்குன்னு நமக்கு மணல் மாதிரி இருக்கும், வாயில் கிடைக்கும். அதனால் நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டியிருக்கேன். ஒரு 5 பாதாமும் 5 முந்திரியும் போட்டு அதையும் மிக்சியில் போட்டு தனியாக பொடிச்சிட்டுருக்கேன். அதையும் நான் இது கூடயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2மே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா கலந்து விட்டுக்கிங்க அப்படின்னாக்கா தான் நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். நம்ம சர்க்கரை தேங்காய் எல்லாமே. இந்த டயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தவிர்த்திடலாம். நம்ம ஏற்கனவே நெய் விட்டு ரவையை வறுத்துருக்கோம், நெய்யை விட்டு தேங்காய் வறுத்துருக்கோம். நெய் உங்களுக்கு நிறையா வேண்டாம் அப்படின்னா நிப்பாட்டிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம இப்படி பெரட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஓரமெல்லாம் வந்து நமக்கு அப்படியே ஒட்டி வராத மாதிரி இருக்கும். பாத்திரத்துலேயே ஒட்டி வராது. நமக்கு இப்படி இப்போ சுழண்டு போடும்போது நம்ம எந்த பக்கம் சொல்கிறனாலும் சுழண்டு வந்து விழுந்துடும். அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் பார்த்துக்கணும். ரொம்பவும் முருகிடாமல் பார்த்துக்கணும். இந்த டயத்தில் இது கரெக்டான டைம். இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின தட்டில் இதை கொட்டிட்டு சமப்படுத்திக்கலாம். இந்த தட்டில் நான் கொஞ்சம் பெரிய தட்டாக தான் எடுத்துட்டேன். சின்ன தட்டில் எடுத்துருக்கலாம். நான் பெரிய தட்டாகவே நான் நெய் தடவிட்டேன். இப்போ தடவிட்டு நான் ஒரு பக்கமாகவே அந்த தேங்காய் பர்பியை வந்து நான் அதிலேயே போட்டுக்கிறேன். போட்டு ஒரே பக்கமாக வச்சு நான் ஸ்பூனால் தடவி விட்டுக்கிறேன். இது மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் ஒரே சமமாக இருக்கும். மேலே பார்க்குறதுக்கு இல்லைனாக்கா பொறன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்.
இது அப்படியே சைடாக வச்சுட்டு தள்ளி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து ஆறி வரட்டும். 10 நிமிஷம் நமக்கு ஆறி வந்தால் தான் நம்ம கட் பண்ண முடியும். இப்போயே பீஸ் போட முடியாது. ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல விட்டு ஆற விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆறி வந்துருக்குது. இப்போது நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நான் கத்தியில் வந்து நெய் தடவிக்கிறேன். நீங்கள் கத்தியால் போடலன்னாலும் ஒரு தோசை கரண்டியால் கூட போட்டுக்கலாம். நான் ஓரம் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அந்த ஓரம் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஸ்கொயராகவும் போட்டுக்கலாம், டைமண்டாகவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்டாக தான் போட போகிறேன். டைமண்டாக போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கே நம்ம அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் நான் டைமண்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு டைமண்ட் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கொயராக கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம கோடு போட்டு வச்சுட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறி வரட்டும். சுத்தமாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கத்தியால் இப்படி ஓரத்தில் இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னாவே வந்துடும். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்ட்டு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து நம்ம ஒரு 10-15 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த மாதிரி டைமண்ட் சைஸில் தான் நான் போட்டிருக்கேன். அது பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். தேங்காய் பர்பி அப்படின்னாவே நமக்கு வெள்ளையாக இருந்தால் தான் தேங்காய் பர்பி மாதிரி தெரியும். வெல்லம் போட்டு சர்க்கரை போட்டு செய்யும்போது, நாட்டு சர்க்கரை போட்டு செய்யும்போது அது கலர் சேஞ்ச் ஆகிடும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் போட்டு செய்கிறது பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வெல்லம் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். தேங்காய் பர்பி அப்படின்னாவே நமக்கு சர்க்கரை தான் நமக்கு நினைவுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.